இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி அன்பான மனைவி குழந்தைகள்னு ரொம்பவே பொறுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த 11 வயதுல நாம எவ்வளவு குழப்பமாவும் எதையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மனநிலையிலையும் இருந்திருக்கோம்னு தோணும். 18 வயசுல உலகமே வேற மாதிரி தெரியும். ஒருவிதமான தயக்கம், புது உணர்வுகள், எதையாவது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம்னு எல்லாமே கலந்த ஒரு பருவம் அது. இது சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு மனிதனோட உணர்வுகள், தனிமை, மனித உறவுகளோட சிக்கல்கள்னு எனக்கு வாழ்க்கையில முதலா புரிய ஆரம்பிச்ச தருணம் அது. புது அறிமுகமும் ஒரு அமைதியான வீடும். எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா விசாலம் மாமி குடும்பம் குடிவந்தாங்க. ஆரம்பத்துல எனக்கு பெரிய அளவுல எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ஒரு நாள் மாமி எங்க வீட்டுக்கு மோர் வாங்க வந்தப்போ தான் அவங்களை சரியா கவனிச்சேன். அவங்களுக்கு ஒரு 43 வயசு இருக்கும். அப்போ எனக்கு 18 வயசு தான். நான் வீட்ல அரைக்கால் சட்டை போட்டுட்டு சாதாரணமா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவங்க என்னை பார்த்த விதம் எனக்குள்ள ஒரு சின்ன தயக்கத்தையும் அதே சமயம் ஒரு பதட்டத்தையும் உருவாக்குச்சு. ஆனா என்னை எல்லோரும் ஒரு சின்ன பையனாவே பார்த்தது எனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே எங்க அம்மாவுக்கும் மாமிக்கும் ரொம்ப நெருக்கம் ஆயிடுச்சு. மாமியோட கணவர் மார்க்கெட்டிங் வேலை செய்யறதால மாசத்துல பாதி நாள் ஊர்ல இருக்க மாட்டார். அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. தனிமையை போக்க வீட்டு வேலைக்கும் துணையாகவும் சரசுன்னு ஒரு பொண்ணு அவங்க வீட்ல இருந்தாள். சரசுக்கு ஒரு 20 முதல் 22 வரை வயசு இருக்கும். கல்யாணமாகி கணவனை பிரிஞ்சு வந்து மாமி வீட்ல அடைக்கலமா இருந்தாள். அவங்க வீட்ல இருந்த கலர் டிவி நான் அங்க போய் அதிக நேரம் செலவழிக்க ஒரு நல்ல சாக்கா அமைஞ்சது. தனிமையும் குழப்பமான அந்த இரவும். நாட்கள் போக போக 2 வீட்டுக்கும் இடையில ஒரு நல்ல உரிமை வந்துடுச்சு. நான் மாமி வீட்ல ரொம்ப இயல்பா நடமாட ஆரம்பிச்சேன். இந்த சமயத்துல தான் எங்க வீட்ல எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு பரீட்சை நெருங்கிட்டு இருந்ததால என்னால போக முடியல. அம்பி மாமி வீட்லேயே இருக்கட்டும், என்னை அங்க விட்டுட்டு எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. மாமியோட கணவரும் நார்த் இந்தியா டூர் போயிருந்தார். அந்த பெரிய வீட்ல நானும் மாமியும் சரசுவும் மட்டும்தான். முதல் நாள் இரவு எனக்கு மாமியோட பெட்ரூமுக்கு பக்கத்துல இருந்த ரூம்ல படுக்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. பரீட்சைக்கு படிச்ச களைப்புல தூக்கம் கண்ணை சுழற்ற மெதுவா தூங்க ஆரம்பிச்சேன். நள்ளிரவு நேரம். சுத்தி எந்த சத்தமும் இல்லை, ரொம்ப அமைதியா இருந்துச்சு. திடீர்னு மாமியோட அறையில இருந்து மெதுவான பேச்சு சத்தமும் சில விசித்திரமான முனகல் சத்தங்களும் கேட்டுச்சு. எனக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. தண்ணி குடிக்கலாம்னு எந்திரிச்சு போன எனக்கு ஒருவிதமான பயமும் குழப்பமும். உள்ள என்ன நடக்குது, யாராவது உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்களா நினைச்சு தயங்கி போய் கதவோரமா நின்னேன். கதவு முழுசா சாத்தப்படல. உள்ளே இருந்து வந்த சத்தங்கள் என் 18 வயசு மனசுக்கு சுத்தமா புரியல. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல என் இதய துடிப்பு எனக்கே கேக்குற அளவுக்கு வேகமா அடிச்சுக்க கதவிடுக்கின் வழியா பார்த்தேன். அங்க நான் பார்த்த காட்சி எனக்கு வார்த்தைகளே வரல. உலகமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. மனிதர்களோட தனிமை, அவங்களுக்கான ஆறுதல் எல்லாமே எவ்வளவு ரகசியமானதுன்னு எனக்கு அப்போ தான் உரைச்சது. ஒரு ஆணும் பெண்ணும் தான் நெருக்கமா இருப்பாங்கன்னு நினைச்சுட்டு இருந்த அந்த சின்ன வயசு மனசுக்கு 2 பெண்கள், அதுவும் கணவனை பிரிந்த ஒரு இளம் பெண்ணும் தனிமையில வாடும் ஒரு நடுத்தர வயது பெண்ணும் தங்களுக்கான ஆறுதலை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தேடிக்கிட்ட விதம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. உடைந்த ரகசியமும் தயக்கமும். நான் அங்க நிக்கிறதை கதவிடுக்கின் வழியா தெரிஞ்ச என் கால்களை வெச்சு சரசு கவனிச்சுட்டா. அடுத்த நிமிஷம், டேய் அம்பி, கதவு சும்மாதாண்டா கிடக்கு, தொறந்துண்டு உள்ள வாடா என்ற மாமியின் குரல் கேட்டதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. நடக்கிறது கனவா நனவான்னு புரியல. தப்பு பண்ணுனவன் மாதிரி திருதிருன்னு முழிச்சுட்டு உடம்பெல்லாம் நடுங்க மெதுவா கதவை திறந்துட்டு உள்ளே போனேன். அவங்க 2 பேருக்கும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. மாறாக பல வருஷமா மறைச்சு வெச்சிருந்த ஒரு ரகசியத்தை தற்செயலா ஒரு சின்ன பையன் பார்த்துட்டான். இனி அவன்கிட்ட மறைக்க ஒண்ணுமில்லைங்கிற ஒருவிதமான அமைதி அவங்க முகத்துல இருந்துச்சு.
என்னடா அம்பி, நீ ஒளிஞ்சு நின்னு பாக்குறது எனக்கு தெரியும். அதான் உன்னை உள்ள கூப்பிட்டேன். மாமி சொன்னப்போ எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, பதட்டமா இருக்கு நான் திக்கித் திணறி சொன்னேன். எனக்கு கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. ஒரு அடல்ட் உலகத்துக்குள்ள எந்த முன்னறிவிப்பும் இல்லாம நான் தூக்கி போடப்பட்ட மாதிரி உணர்ந்தேன். அந்த இரவு வெறும் உடல் ரீதியான விஷயமா எனக்கு தோணல. அது ஒரு ஆழமான உணர்வு போராட்டம். என் பயம், தயக்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒருவிதமான உணர்வுபூர்வமான நெருக்கத்துக்குள்ள என்னை அவங்க இழுத்துக்கிட்டாங்க. அந்த அறையோட அமைதி, அவங்களோட ஸ்பரிசம், எனக்கிருந்த பதட்டம் எல்லாமே கலந்து ஒரு விசித்திரமான மனநிலைக்கு என்னை கொண்டு போச்சு. மறுநாள் காலை, அந்த வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையில முழிக்கும்போது மணி 9:30க்கு மேல ஆகிடுச்சு. நேத்து ராத்திரி நடந்ததெல்லாம் கனவா இருக்குமோன்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. மாமியை தேடிட்டு வெளியே வந்தேன். அவங்க வீட்ல வெள்ளிக்கிழமைனா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது வழக்கம். பாத்ரூம்ல மாமி உட்கார்ந்திருக்க, சரசு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சு விட்டுட்டு இருந்தாள். என்னை பார்த்ததும் எந்த விதமான சங்கடமும் இல்லாம, வாடா அம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நீயும் குளிக்கிறியா? ரொம்ப சாதாரணமா கேட்டாங்க மாமி. எனக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. நேத்து ராத்திரி அவ்வளவு பெரிய ரகசியத்தை பகிர்ந்துக்கிட்டவங்க இன்னைக்கு காலையில எப்படி இவ்வளவு இயல்பா இருக்க முடியுதுங்கிற ஆச்சரியம் எனக்கு. என்னையும் உட்கார வச்சு என் தலையில எண்ணெய் வச்சு விட்டாள் சரசு. அந்த தொடுதல், முன்னாடி சாதாரணமா தெரிஞ்ச அவங்களோட அரவணைப்பு இப்போ பல அர்த்தங்களை கொண்டதா எனக்கு பட்டுச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் சரசு எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை மாமி அவங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விட்டாங்க. நான் பதிலுக்கு மாமிக்கு ஊட்டி விட்டேன். அந்த நாள் முழுக்க எந்த வார்த்தைகளும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்ட ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த வீட்ல நிலவிச்சு. ஒரு ஆழமான, யாருக்கும் சொல்ல முடியாத ரகசியத்தை நாங்க 3 பேரும் பகிர்ந்துகிட்டோங்கிற உணர்வு மட்டும் அந்த காத்துல நிறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த நாட்கள் என் வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படிப்பட்ட தனிமையை கடந்து வர்றான், உறவுகளோட சிக்கல்கள் என்ன, எந்த அளவுக்கு மனுஷங்க அன்பை ஏங்குறாங்க அப்படிங்கிறதை எனக்கு கத்துக்கொடுத்த ஒரு ஆழமான அனுபவமா தான் என் மனசுல பதிஞ்சிருக்கு.